வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன் இது ஸ்டார்டிங்லேயே சொல்லணும்னா இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது மார்க்கெட்டில் இப்போ நடக்க போகுது. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஒரு கடைசியாக ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா செய்ய போகுது. அந்த ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னா பிடிசி வந்து பார்த்திங்கன்னா தாறுமாறாக வந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. அண்ட் நம்மளோட ப்ரீவியஸ் அனாலிசிஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இது எல்லாமே வந்து தெரியும். இதை பற்றியெல்லாம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அது கொடுத்து வைங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். லாஸ்ட்டாக நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேர்வெல் லீகை பற்றி வீடியோ பண்ணியிருந்திருப்பேன். ஸோ பார்க்காதவங்க போய் அதை செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பிடிசி கரண்டாக பார்த்தீங்கன்னா 68,236 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நான் முன்னாடியிலே நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்திருப்பேன். மேலே வந்து மார்க்கெட்டே இப்போ வந்து புஷ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மார்க்கெட் அங்கேருந்து ஒரு கீழே இறங்கும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அந்த 71,500 அப்படின்றது முக்கியமான ஒரு நோட்டபிள் ஜோனு. அந்த ஜோன்லேருந்து 74,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிடிசியை வந்துட்டு அதிகமாக ஷார்ட் பொசிஷனுக்கு எடுக்கிற இடமா வந்து இருக்கும். நிறைய பேர் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஜோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிசியை நுழைத்துவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு எனக்கு அன்னையிலேருந்து இருந்துச்சு. அண்ட் அன்றைக்கி வீடியோவில் அதுதான் சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா வாரோட இஷ்யூ போயிட்டு இருந்ததுனால மார்க்கெட் ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கேற்ற மாதிரி. அதே நேரத்தில் சில பெரிய பெரிய கைங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ஆனால் இது எதுவுமே பெரிய அளவுக்கு நான் வந்து நம்பவும் கூடாது. ஏன்னா எந்த நேரத்தில் அவங்க எப்படி பண்ணுவாங்கன்றது தெரியாதுங்க. ஸோ இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இப்போ ஏம் பண்ணுற பிளேசஸ் அப்படின்றது அப்சைடில் தான். ஏன் அப்படின்னா அங்கே அதிகமான லிக்விடிட்டி இருக்குது. அதை கிராப் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக கீழ் நோக்கி வரும். 60,000க்கு கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இப்போ நம்மளோட அனாலிசிஸ்க்கு நான் வந்து வரேன். இந்த ஸ்கெச்சஸ் நான் ப்ரீவியஸில் ஸ்கெச் பண்ணது தான். இதை நான் வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நான் அதை வந்து பண்ணுறேன். அண்ட் அதே நேரத்தில் ஏன்னா இதில் ஆக்சுவலி நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்குங்களே, அப்பப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து சேஞ்ச் பண்ணால் தான் நமக்கு வந்து ஒரு கிளியரான விஷுவலில் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு வேலிடான ஒரு பேட்டர்னாக வந்து இருக்குது. ஸோ ஒரு ப்ரீவியஸ் வீக்கோடைய ஹை, ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா பிடிசி வந்துட்டு நேற்று வந்து அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. பண்ணதுக்கு அப்புறத்துலேருந்து தான் பார்த்திங்கன்னா அது வந்து கீழே இறங்கியிருக்கும். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன்லேருந்து கீழே தான் கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா இறங்கிக்கிட்டு இருக்குது. கரண்ட்டாக 68,125 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது ஒரு டேயில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஒரு சினாரியோ இது ஆக்சுவலி நான் டேயில் காமிச்சிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நீங்கள் ஹவர்ஸில் பண்ணிங்கன்னா இன்னொரு பேட்டர்ன் மாறும், வீக்லியில் பண்ணிங்கன்னா இன்னொரு மாதிரி இருக்கும். நான் அதெல்லாம் வந்து காமிக்கிறேன். அண்டு இப்போ நம்ம ப்ரீவியஸில் பேசின சில விஷயங்கள் என்ன அப்படின்னா இது ஒரு விஷயத்தில் ஒரு டைமுக்கு அப்புறம் இந்த இடத்துலேருந்து பிரேக் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்த்தோம்னா முதல் கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா 69,954. ஸோ அதாவது இந்த வீக்கோடைய ஹையை வந்து அகைன் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு டேப் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அதை உடச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் மொமெண்டம் அப்படின்றது மார்க்கெட்டில் க்ரியேட் ஆகும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை ஒரு ஹைக்கு எடுத்துகிட்டு போகும். அது இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 71,500 இருக்கலாம், ஆர் 74,000 கூட வந்து இருக்கலாம். ஸோ அதாவது மார்ச்சோடைய 2024 ATH இருக்கு இல்லையா, 73,600 சில்லற அது இல்லைனா அங்கேருந்து ஒரு வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 74,000 வரைக்கும் பார்த்திங்கன்னா மேலே லிஃப்ட் ஆகலாம். ஸோ இந்த இடத்த நான் காமிக்கிறேன் உங்களுக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா 74,500 சில்லற. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்க முடியும். ஒரு குறிப்பிட்ட காலகட்ட நேரத்தில் நம்மளால் இதை வந்து பார்க்க முடியும். அண்டு அது நம்ம முன்னாடியே ஒரு விஷயம் நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருந்து இங்கே வரைக்கும் ட்ராவல் பண்ணுவாங்க. இதில் ஏதாவது ஒரு இடத்துல ரிஜெக்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா அங்கேருந்து லிக்விடிட்டிலாம் எடுத்ததுக்கப்புறம் அங்கேருந்து ட்ரைவ் பண்ணுவாங்க கீழே. அது வந்து ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய இந்த லோவை வந்து பிரேக் பண்ணி கீழே இறக்குவாங்க. ஓகேங்களா? இது பேசிக்காக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது நடக்க தான் போகுது. ஒருவேளை மார்க்கெட்டில் ஏதாவது மிராக்கல் நடக்குது, ஏன்னா இப்போ இந்த நியூஸஸ்லாம் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது மார்க்கெட்டை, சரிங்களா? இந்த வார் இஷ்யூலாம் ஒருவேளை அதில் ஏதாவது ஒரு விஷயம் சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா, ஒரு இன்சிடென்ட் ஏதாவது ஒரு பெரிய விஷயம் மாறுதுன்னும் போது கண்டிப்பாக இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா உடைப்பாங்க. இந்த 78,000 உடைச்சி ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய சிஎம்இ கேப்பை வந்து பார்த்திங்கன்னா பிடிசியோட இதை போய்ட்டு ஃபில் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு சிஎம்இ கேப் வந்து இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது. அதை போய்ட்டு ஃபில் பண்ணி அங்கேருந்து பார்த்திங்கன்னா இதை உடச்சி திரும்ப கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த ஒரு லோவை செட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இது வந்து ஒரு அளவுக்கு லாங் டியூரேஷனில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு அளவுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது கொஞ்சமாக வந்து இருக்குது தான், சரிங்களா? அதாவது மேலே போயிட்டு அந்த சிஎம்ஐயை க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே வரதை நான் சொல்கிறேன். பட் மேக்ஸிமம் இப்போ கரண்ட் லெவலில் நம்ம பார்க்கும்போது அதிகமான வாய்ப்புகள் என்ன அப்படின்னா இந்த 71,500 74,000 ஒரு வாட்சபிள் ஜோன். இதுக்குள்ளே இருந்து எப்போ வேணாலும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரியாக்ட் ஆகி கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அமையும். யூஎஸ்டிடியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு பிரேக் பண்ணி கீழே இறங்கியிருப்பாங்க. இறங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அகைன் வந்து ஒரு ரீட்ரேஸ் பண்ணுறதுக்கு போகிற மாதிரி பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு வேளை இப்போ இங்கேருந்து விழ ஆரம்பிச்சது அப்படின்னா பிடிசிலாம் கண்டிப்பாக வந்துட்டு மேலே ஏற ஆரம்பிக்கும். ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா பிடிசி எல்லாமே ஒரு புல்லிஷாக மாறி மேல் நோக்கி வந்து பார்த்திங்கன்னா போகும். ஓகேங்களா? அது ஒரு மினிமம் ரேஞ்ச் வரைக்கும் வந்துருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம எதிர்பார்க்குறது இந்த ஒரு ஜோன் வரைக்கும் இறங்கலாம். ஒரு வேளை இறங்குச்சுனால்
ஓகேங்களா. ஹெவியாக இறங்குச்சுன்னா இந்த ஜோன் வரைக்கும் வந்து இறங்கும். அப்படி இல்லைனா நியூட்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா 7.2 வச்சுப்போம். அந்த இடத்துக்கு மேலே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டேப் பண்ணிவிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா அகைன் ரைஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்படியே சைடில் போய்ட்டு. ஓகேங்களா. ஸோ இது நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பிடிசி வந்துட்டு ஒரு புல்லிஷான மொமெண்டம் நமக்கு வந்து க்ரியேட் பண்ணும். அதே நேரத்தில் நீங்கள் இதை வந்து வீக்லியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக வந்துட்டு உங்களுக்கு கிளியராக புரியும். இதை பாருங்கள், ஒரு ட்ரிபிள் பாட்டம். இது ஆக்சுவலி நான் ரொம்ப முன்னாடி வரைஞ்ச ஸ்கெட்சுங்க. இதெல்லாமே வந்துட்டு கிட்டத்தட்ட 2024 நான் இந்த ஸ்கெட்ச் போட்டிருக்கேன். இது நீங்கள் அப்போ பழைய வீடியோஸ்லாம் நமக்கு இல்லை, அப்போ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருந்திருக்கும். இந்த ஒரு ட்ரிபிள் பாட்டம் ஃபார்மேஷன் அப்படின்றது நடந்திருக்கும் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஓகேங்களா. ஸோ அதாவது இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீடெஸ்ட் பண்ணியிருக்கும். அங்கேருந்து பார்த்திங்கன்னா நல்லா மேலே ஏற்றி ஒரு ஹை வந்து செட் பண்ணியிருப்பாங்க. 9.04 வரைக்கும் வந்து போயிருக்கும். ஸோ இப்போ அந்த ஒரு சினாரியோ வரக்கூடிய வாரங்களில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பிடிசி ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷான மொமெண்ட்டமும் லாங் டேர்ம் பர்சஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரிஷான மொமெண்டமும் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கேண்டிலும் பார்த்திங்கன்னா மேலே தான் வந்து க்ளோஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வாரத்தில். தெரியல, ஏன்னா இந்த வார ஒரு இஷ்யூ தான் வந்து கரெக்டாக நம்மளால் யோசிக்க விடாமல் பண்ணுது. ஸோ ஒரு வேளை மேலே இல்லைனா அடுத்த வார கேண்டிலில் மேலே ஏற ஆரம்பிச்சதுன்னா இந்த ரெட் ஜோனை வந்து தாண்டுவாங்க. 8.5 தாண்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9.4 வரைக்குமே மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்கெச்சஸ் படி ஸ்டில் இது வந்து பார்த்திங்கன்னா வேலிடாக தான் வந்து இருக்குது. அந்த 72,000 இந்த 74,000 ஜோன் சொன்னோம் இல்லையா, இந்த ஜோன் தான் முடிவு பண்ண போது பிடிசியை வந்து உடச்சிட்டாங்கன்னா பிடிசி மேலே போக போதா, இல்லை அங்கேருந்து இந்த இடத்த உடச்சி இங்கேருந்தே பிரேக் பண்ணி கீழே இறங்க போகிறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணுங்க. இதில் எந்த விதமான சேஞ்சஸ் நான் பண்ணலை, அப்படியே தான் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல்லேருந்து மேக்குள்ளே வந்துட்டு ஒரு லோ நமக்கு வந்து கிடச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த லோ பிரேக் பண்ணி அடுத்த ஒரு லோ க்ரியேட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே. அண்ட் அதே நேரத்தில் இந்த இது 4 ஹவர்ஸில் பிடிசியோட சார்ட் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா பிடிசி வந்து ஒரு ஹை வந்து செட் பண்ணிச்சு நேற்று. ஸோ செட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 70,000 வரைக்கும் போயிருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு லிக்விடிட்டி சார்ட் காட்டிடுறேன். இந்த இடத்த நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 714 மில்லியன் கிட்ட லிக்விடிட்டி பில்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த டாப்பில் கிட்டத்தட்ட எங்கே அப்படின்னா 70,400 பிடிசி போச்சு அப்படின்னாலே 714 மில்லியனுக்கு லிக்விடேஷன் மட்டுமே வந்து காத்துக்கிட்டு இருக்குது ஆகிறதுக்கு. அப்படியே தொடர்ந்து மேலே நம்ம ட்ரை பண்ணோம்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அகைன் வந்து ஒரு 700 மில்லியன்லேருந்து 800 மில்லியனுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இது வந்து 71,450, அதான் 71,500ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த இடத்துல இருக்கும்போதும் இந்த லிக்விடிட்டி எடுக்கலாம், ஏன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆகும். ஸோ அதனால் மேல் நோக்கி இன்னும் இங்கே இருக்கிற லிக்விடிட்டியெல்லாம் எடுக்கணும். இங்கே மட்டும் லிக்விடிட்டி கிடையாது, இந்த ஜோன்லேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இங்கேயும் இருக்குது. ஸோ எப்படி நியர்லி பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு கழிச்சு பார்த்தா ஒரு 1.5 பில்லியன்லேருந்து 2 பில்லியன் கிட்ட வந்து லிக்விடேஷன் மட்டும் மேலே வந்து இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நான் ஒரு குத்து மதிப்பாக தான் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வந்துட்டு லிக்விடிட்டி இருக்கிற மோஸ்ட் ஏரியாஸில் வந்துட்டு 73,500 இல்லைனா 73,000. ஸோ இந்த ஜோன், அதாவது எப்படி சொல்கிறேன்னா 70,500லேருந்து 70,400லேருந்து 73,000 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புஷ் அப்படின்றது மார்க்கெட்டில் இருக்கும். இனிமேல் வர நாட்களில் வந்து இருக்கும், அவர் இன்னி கூட இருக்கலாம், ஏதாவது இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் கூட வந்து இருக்கலாம். அதுக்கப்புறம் பிடிசியை வந்து அங்கேருந்து புஷ் பண்ணி இறக்குவாங்க கண்டிப்பாக கீழே. அது இறங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் நமக்கு வந்துட்டு 59,000 லாஸ்ட் டைம் 60,000 வச்சது இல்லையா விக்கு. ஸோ அந்த விக்கை வந்து அதை வந்து பிரேக் பண்ணி கீழே அகைன் வந்து இறக்குவாங்க. ஸோ அதை லீட் பண்ணி 49 அதிகபட்சம் மேக்ஸிமம் ஒரு சினாரியோ இருக்குது. ஸோ அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 54,000 வரைக்குமாவது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கீழே. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். பட் மெயினாக இந்த 71,000 ஜோனை வந்து வாட்ச் பண்ணணும். எல்லாருமே இப்போ இங்கே தான் வெயிட் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. பிடிசியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்த நீங்கள் வந்து வாட்ச் பண்ணலாங்க. 67,500 67 எங்கே இருக்குது 1.269K. ஸோ 67,480 அதிலேருந்து பார்த்தீங்கன்னா 67,600 சில்லற. ஸோ இந்த ஜோனுக்குள்ளே ஒரு வாட்டி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்சைட் நோக்கி மூவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் நடக்கலாம் மார்க்கெட்டில். சரிங்களா. ஸோ எப்படின்னா வந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலே உடச்சி, ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன் நான். ஸோ நான் ஜோன் மார்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இதான் அந்த ஜோன். ஓகேங்களா. நான் மார்க் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, இதில் இருக்குது. ஸோ இந்த ஜோனுக்குள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா லீட் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படி இல்லைன்னா இன்னும் 1 மோர் ஜோன் இருக்குது நமக்கு கீழே. ஒரு வேலை இறங்கிச்சு அப்படின்னா அப்படியே ட்ரைவ் பண்ணி கீழே வந்துட்டு இங்கே 1.151 இருக்கு இல்லையா இந்த கே. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறலாம். எதனால் இப்படி இறங்கும் அப்படின்னா ஒரு அக்ரெசிவான மூவ் நேற்று வந்து நடந்திருக்கும். ஸோ ஒரு அக்ரெசிவான மூவ் நிறைய இடத்துல நிறைய கேப்போடையே வந்து பார்த்திங்கன்னா ஏறி இருக்குது. ஸோ அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபில் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா கீழே இறக்குவாங்க. இது கரெக்டாக மார்க்கெட்டில் எந்த ஒரு பெரிய நியூஸும் வராத நேரத்தில் இருக்குது இப்போது. சரிங்களா.
ஒருவேளை ஏதாவது மறுபடியும் அங்கே ஏதாவது பெரிய பிரச்சனை நடக்குது, பெரிய இஷ்யூ ஆக்குறாங்க அப்படின்னா இது கொலாப்ஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. இந்த பேட்டர்னே தப்பாகலாம். ஓவராலாக நம்ம பண்ணது எல்லாமே மாறுறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. இதெல்லாமே வந்துட்டு மார்க்கெட்டில் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களும் சேர்த்து தான் இங்கே அஃபெக்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ சென்டிமெண்ட்டாகவும் இருக்குது, அதே மாதிரி டெக்னிக்கலாகவும் இருக்குது. நம்ம பார்க்குறது டெக்னிக்கல் தான். டெக்னிக்கலாக என்ன நடக்க போகுதுன்றதை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பட் சென்டிமெண்ட்டாக என்ன நடக்க போகுதுன்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏதாவது நடந்துச்சுன்னா மாறும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பாய்.